மீனராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மீனராசி எந்த ஒரு வேலையுமே இருந்தாலும் சரிங்க, அதை நிதானமாக செயல்பட்டு நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க. குறிப்பாக அறிவாற்றல் ரொம்ப அதிகங்க. ஆனால் அதை எப்போவுமே வெளியே காட்டிக்க மாட்டாங்க. மற்றவங்களை பேச விட்டு அவங்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வம் மிக்கவங்க. தெளிவான சிந்தனையும் புத்தி சாதுரியமும் கொண்டவங்க. இதனாலேயே மேக்சிமம் இவங்க நினச்சதை காலதாமதமானாலும் அடைஞ்சிருவாங்க. தன்னோட குறிக்கோளை அடையிற வரைக்கும் உண்மையை மட்டுமே தூக்கி சுமந்துட்டு இருப்பாங்க. மீனராசிக்கிட்ட நீங்கள் பழக்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னாவே நீங்கள் உண்மையாக இருந்தால் மட்டும்தாங்க இவங்க கூட நட்பு தொடரும். மீனராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னாவே அந்த வீட்டில் ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்படின்னா முதல்ல இவங்க தான் கண்டுபிடிச்சிருவாங்க. இதனாலேயே வீட்டில் இருக்கவங்க இவங்கள பார்த்தா கொஞ்சம் நடுங்கவும் செய்வாங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிடுவாங்க. தப்புன்னு தெரிஞ்சால் அதுக்கு ஒரு நாளும் துணை போக மாட்டாங்க. கற்பனை வளம் அதிகம் இருக்குங்க. கலை ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நல்லவங்களோ கெட்டவங்களோ எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க. முடிஞ்ச அளவுக்கு கெட்டவங்களை தள்ளி வைப்பாங்க, நல்லவங்களை தூக்கி பிடிப்பாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மீனராசிக்கு இது நாள் வரைக்கும் வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டமும் கண்ணீருமாக தாங்க இருந்துச்சு. மீனம் அப்படின்னாவே தன்னோட அழுகைக்கும் தன்னோட தாகத்துக்கும் வெளியே தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மீன் அழுறது யாருக்கு தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தாங்க மீனராசிக்காரங்க தன்னோட கஷ்டத்தை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. 10 ரூபா இருந்தாலும் தன்னை சார்ந்தவங்களுக்கு செலவு பண்ணிட்டு தாங்கிட்ட இல்லை அப்படிங்கிறது கூட வெளிப்படுத்தாமல் போயிடுவாங்க. ஆனால் இவங்க சுற்றி இருக்கவங்கெல்லாம் நினைப்பாங்க, இவங்களோட கஷ்டத்தை வெளியே காட்டாததுனால இவங்க எப்போவுமே ரொம்ப நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சில நேரங்களில் இவங்க தனிப்பட்ட முறையில் அழுகவும் செஞ்சுருவாங்க. என்னடா இது, நம்ம பார்த்து பார்த்து எல்லாருக்கும் நல்லது பண்ணிகிட்ருக்கோம், நமக்குன்னு யாருமே எதுவுமே செய்யறது இல்லையே, என்ன ஏதுன்னு கூட யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே, நமக்கு வலிக்குதா வலிக்கலையான்னு கூட யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டுட்டு இருக்கீங்க. நம்ம சாப்பிட்டோமா சாப்பிடலையான்னு கூட யாரும் பார்க்குற கால் இல்லை அப்படின்னு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ரொம்ப வருத்தப்படக்கூடியவங்க தாங்க அதிகம். ரொம்ப பொறுமைசாலிங்க. இதனாலேயே பல பேர் இவங்களினுடைய பொறுமையை சோதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் கண்ணீர் விட்டீங்க, கதறி அழுதுட்டீங்க, நம்மளுடைய வாழ்க்கை நிலை மாறாதுன்னு கூட நினச்சிருப்பீங்க. ஆனால் 4 கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. நம்மளாக ஒரு இடத்துல சொல்லுவோம், ஏதாவது தப்பு தண்டனை நடந்துட்டா அட என்ன கிரகமோ தெரியலப்பா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தாங்க. அதாவது கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்து தான் நமக்கு நல்லதும் கெட்டதும். அப்படி பார்க்கும்போது 4 கிரகங்களினுடைய சேர்க்கையினால் மீன ராசிக்கு உங்களினுடைய தலைவிதி 100க்கு 100% மாறப்போகுது. அது நல்ல வகையில். அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க. அதாவது சொந்த வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில் நல்ல வெற்றி கிடைக்க போகுதுங்க. இந்த சதுர்கிரக யோகத்தால் தான் இது எல்லாமே நடக்க போகுது. அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி 4 கிரகங்களினுடைய சேர்க்கையை தாங்க சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். அந்த வகையில் மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான் கிரகங்களினுடைய சேர்க்கை நடைபெற போகுது. இது அரிய நிகழ்வாக நாங்கள் ஜோதிடத்தில் சொல்லுவோம். இந்த அரிய நிகழ்வினுடைய தாக்கம் மீன ராசிக்கு எப்படின்னா, ஏற்கனவே ராகு பகவான் மீன ராசியில் இருந்துட்டு வர்றாருங்க. அதனாலேயே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுப்பாரு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செய்யக்கூடியவங்க, வைராக்கிய குணம் கொண்டவங்க. ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சிட்டிங்க அப்படின்னா அது ரொம்பவும் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. அடுத்தவங்களினுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க, தனக்கு சரின்னு பட்ட விஷயத்தை மட்டுமே செய்யக்கூடியவங்க. இந்த விஷயம் இப்படி செய்யலாம்ப்பா, இது செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணினா மட்டும்தான் அந்த விஷயத்தை நீங்கள் செய்வீங்க. அதே மாதிரி மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்குவீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அதை செய்யறதுக்கு 100க்கு 100%
கண்டிப்போடு இருப்பீங்க. கட்டுப்பாடு கண்ணியத்தோடு வாழக்கூடியவங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை வந்துட்டு அதிக அளவில் சந்திக்கிறதும் நீங்களாக தான் இருப்பீங்க. நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கும். புலம்பி புலம்பி ரொம்ப மனசுக்குள்ளே வருத்தத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையும் திருப்தி இல்லாமல் இருந்திருக்கும். நீங்கள் பரிந்து போய் பேசினாலும் சரி, இறங்கி போய் பேசினாலும் சரி, இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு பாதகமாகவே இருந்திருக்கும். எல்லா சூழ்நிலையிலுமே போராட்டமாகவே இருந்திருக்கக்கூடிய மீன ராசிக்கு இனி ஒரு மாற்றம் வரப்போகுது. குறிப்பாக என்ன முயற்சி பண்ணாலும் தடையாகவே இருந்திருக்கு இல்லையா, எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாக போகுது. குறிப்பாக புதுசாக வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க. வீடு கல்வின்னு எல்லா விதங்கள்லையுமே யோகம் வரப்போகுது. இந்த சுக்கிர பகவானே உச்சம்தான். உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல பலன்களை கொடுக்க போகுது. நீங்கள் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுலேயும் நல்ல முன்னேற்றத்தையும் அடைய போகிறீங்க. தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாக போகுதுங்க. லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் மீன ராசிக்கு மாறப்போகுது. அதே மாதிரி மனசோர்வில் இருந்தவங்க எல்லாமே இந்த காலகட்டத்துக்கு சாதகமாக இருக்கிறதுனால வெளியூருக்கு போவீங்க, வெளிநாட்டுக்கு போவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரிக்கு யோகம் எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. உயர் பதவி பெறதுக்கான யோகம் இருக்குது. உங்களினுடைய கடினமான உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் அதற்கேற்ற பலனையும் பெற போகிறீங்க. திருமண வாழ்க்கையும் எதிர்பார்த்தபடி அமைய போகுது. திருமணம் சம்பந்தப்பட்ட அனுகூலமான சிறப்பான பலன்களை அடைய போகிறீங்க. பிடிக்காத வாழ்க்கையில் இருந்தவங்க கூட அதிலிருந்து வெளியே வந்து எதிர்பார்த்த வாழ்க்கையை அமைச்சுக்க போகிறீங்க. குழந்தை பாக்கியம் பெறதுக்கான யோகம் இருக்குது. இப்போ காதலில் இருக்கவங்க திருமணம் செய்கிறதுக்கான யோகம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் இப்போ சரியாக போகுது. ஆல்ரெடி ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக சிகிச்சை பெற்றுட்டே வந்தீங்கள, அதற்குண்டான பலன்கள் இப்போ கிடைக்க போகுது. வண்டி வாகன மாற்றம் கூடிய யோகம் இருக்குது. வீடு மாற்றக்கூடிய யோகம் இருக்குது. ஆடம்பர பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், நகை நட்டு வாங்கி சொத்து சேர்க்க போகிறீங்க. குழந்தையோட கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. பிள்ளைகளினுடைய கல்விக்கு தகுந்தது போல் சில முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. தேவையான அளவு உணவு பழக்க வழக்கங்களை கட்டுப்பாடுகளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தூக்கம் இல்லாமல் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி நல்ல தூக்கம் வரப்போகுது. நிம்மதியான வாழ்க்கை நிலை மாறப்போகுது. புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தினால மற்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலைக்கு போக போகிறீங்க. அதே மாதிரி கடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. நிர்வாக திறமை, புத்திசாலித்தனத்தால் வெற்றி பெற போகிறீங்க. கடனை அடைக்கிறதற்கான முயற்சிகளில் ஈடுபட போகிறீங்க. எல்லா விதமான யோகத்தையும் இந்த காலகட்டத்தில் மீன ராசி, குறிப்பாக தெய்வ நம்பிக்கை அதிகமாக உங்ககிட்ட இருக்குது இல்லைங்களா, அதனாலேயே இந்த காலகட்டத்தில் ஆன்மீக காரியங்களில் அதிகமாக ஈடுபடுவீங்க. குறிப்பாக பணப்புழக்கம் நல்ல வகையில் இருக்க போகுது. உறவுக்காரர்களோட மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்போகுது. முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் நிறைய பிறக்க போகுதுங்க. புதுசாக ஆடை அபகரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவீங்க. மின்சாதன பொருட்கள் எல்லாமே வாங்கிறதுக்கு யோகம் இருக்குது. பிள்ளைகள் வழியில் நீங்கள் பெருமைப்படக்கூடிய செய்திகளை கேட்க போகிறீங்க. திருமண முயற்சிகள் சாதகமாக முடிய போகுது. மகளுக்கோ மகனுக்கோ நல்ல வரன் அமையும். குடும்பத்தில் அப்பப்போ இருந்து வந்த சின்ன சின்ன சங்கடங்களும் மறைய போகுது. உற்றார் உறவினர்களோட உங்களுக்கு இருந்த மனக்கசப்பல், மனத்தாங்கல்கள் மறைஞ்சு குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியை கொடுக்க போகுது. அதே மாதிரி குடும்ப விவகாரங்களை மற்றவங்களினுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களுடைய தலையீடு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரியே இருந்தாலும் கடைசியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பெருசாக்கிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகரிக்கும். பதவி மாற்றம், இடமாற்றம் ஏற்படுங்க. அலுவலகத்தில் உயர் அதிகாரிக்கிட்ட பேசும்போது பொறுமையை கடைபிடிச்சு. மீன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க.
மீன ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு தற்செயலாக வந்தது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் இந்த மீன ராசி பலன் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போ நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடித்தாங்க இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. மீன ராசிக்காரர்கள் பொதுவாகவே சாதாரணமானவர்கள் இல்லைங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனால் அந்த வேகத்திற்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும்போது வாழ்க்கையே மாறப்போகுதுங்க. இந்த உலகத்தில் நம்ம எத்தனை முயற்சி செஞ்சாலுமே, எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலுமே நம்மளை காத்து வழி நடத்துகிற ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்புறீங்களா? அதுதாங்க நம்ம குலதெய்வம். மீன ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் பல தடவை நிறைய தடைகள் உடஞ்சிருக்கலாம். உங்களுக்கே தெரியாமல் கடைசி நிமிஷத்தில் வழி திறந்திருக்கலாம். அதுக்கு பின்னாடி குலதெய்வ அருளே காரணம்ங்க. இந்த மீனராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும் அப்படின்னு நினச்சா இந்த நிமிஷமே சின்ன ஒரு விஷயம் செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களோட குலதெய்வ பேரை எழுதுங்க. கண்டிப்பாக மனசார நான் நினச்சது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு எழுதுங்க. அந்த நம்பிக்கை தாங்க இந்த வீடியோவோட சக்தி. உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இப்போது இன்றைய மீனராசி பலனுக்குள்ளே போகலாங்களா? மீனராசிக்காரர்களே, இந்த வீடியோ ஒரு சாதாரணமான ஜோதிட கணிப்பு கிடையாதுங்க. நீங்கள் இதை கேட்குற இந்த நிமிஷமே ஒரு காரணத்திற்காக தான். ஒரு சமீப காலமாக உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு அழுத்தம், சொல்ல முடியாத பாரம், வெளியில் சிரித்ததும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று உடஞ்சி போகிற மாதிரி ஒரு உணர்வு இருந்தால் இந்த வார்த்தைகள் உங்களுக்காகத்தாங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் கொடுத்த தியாகங்கள், சகித்த அவமானங்கள், அமைதியாக விலகிய வழிகள் யாருக்குமே தெரியாமல் போன மாதிரி தோணி இருக்குங்க. நம்ம நல்லதுக்கு எப்போ ஒரு நல்ல நாள் வரும்? நீங்கள் மனசுக்குள்ளே பல தடவை கேட்டிருப்பீங்க. மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு விசேஷமான குணம் இருக்குங்க. நீங்கள் எப்போவுமே மற்றவங்களோட வழியை உங்கள் வழியை விட பெருசாக நினைப்பீங்க. அதனால தான் பல நேரங்கள் உங்களோட தேவைகள், கனவுகள், ஆசை எல்லாமே ஒரு படி பின்னாடி போயிருக்குங்க. ஆனால் பிரபஞ்சம் அப்படியே பார்த்துட்டு சும்மா இருக்காதுங்க. நீங்கள் தெரியாமல் விதைச்ச விதைகள் இப்போது மண்ணுக்குள்ளே அமைதியாக வேலை செஞ்சுட்டு இருக்குங்க. வெளியில் எதுவுமே நடக்காத மாதிரி தோணினாலும் கூட உள்ளுக்குள்ளே ஒரு ஆழமான மாற்றம் வர ஆரம்பிச்சிருக்குங்க. சமீபத்தில் நீங்கள் சந்தித்த சில மனிதர்கள், நடந்த சில சம்பவங்கள், உங்கள் வாழ்க்கையில் வந்த குழப்பங்கள் எல்லாமே சும்மா நடந்தது கிடையாது. அது உங்களை உடைக்க நிகழ்ந்தது. உங்களை உண்மையிலேயே நீங்கள் யார் அப்படிங்கிறத நினைவூட்டுறதுக்காகத்தாங்க. நீங்கள் மென்மையான மனசு கொண்டவங்க தான். ஆனால் அந்த மென்மைக்குள்ளே ஒரு ஆழமான சக்தி இருக்குதுங்க. பல பேர் உங்கள் அமைதியை பலவீனம் அப்படின்னு நினச்சாங்க. நீங்கள் மௌனமாக இருந்த நேரத்தில் உங்கள் உள்ளார்ந்த சக்தி மெதுவாக வளர்ந்துக்கிட்டே தாங்க இருந்துச்சு. இப்போ அந்த சக்தி தன்னை வெளிப்படுத்த தயாராக இருக்குது. கடந்து வந்த நாட்களில் உங்கள் தூக்கம் குலைஞ்சிருந்தாலுமே, ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப யோசித்தாலுமே, திடீர்னு நினைவுகள் மேலே வந்தாலும் அது எல்லாமே ஒரு சின்ன சிக்னல் தாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பம் பக்கத்துலேயே இருக்கிறத மனசு உணர ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் இதுவரைக்கும் நம்பிக்கையோடு பிடிச்சிக்கிட்டு இருந்த சில விஷயங்கள், சில மனிதர்கள், சில கனவுகள் எல்லாமே உண்மையிலேயே உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத உங்கள் மனசு இப்போ கேள்வியாக கேட்டுட்ருக்குதுங்க. இதுக்கு பதில் வெளியில் இல்லைங்க, உங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்குது. இந்த நேரத்தில் மீன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க. உங்கள் உணர்ச்சியை அலட்சியம் செய்யாதீங்க. ஏதோ ஒன்று உங்களை மெதுவாக ஒரு திசையை நோக்கி இழுத்துக்கிட்டே போகுதுங்க. அதை பயந்து பயந்து தள்ளாதீங்க. நீங்கள் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களுக்கும் இப்போ ஒரு முடிவு காலம் வரப்போகுது. அதனால் வரக்கூடிய விஷயங்களை தைரியமாக ஏற்றுக்கோங்க. நீங்கள் அனுபவித்த வலி எல்லாமே வீணாக போகலைங்க. ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு தனிமையும் உங்களை ஒரு புதிய நிலைக்கு தயார்படுத்திக்கிட்டே இருந்ததுங்க. இந்த வார்த்தைகள் உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது ஒத்து போன மாதிரி தோணுச்சுன்னா அது யாத்ரீகம் இல்லைங்க. உங்கள் வாழ்க்கை இப்போ ஒரு அமைதியான மேற்பரப்பு
விழிப்புணர்வுக்குள்ள ஒரு பெரிய அலை உருவாகிற முன்னிருக்கும் அந்த நிமிஷம் மாதிரி இருக்குங்க. வெளியில அமைதி, உள்ள சக்தி. இந்த சக்தியை உணர ஆரம்பிச்சவங்க தான் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும். இப்போ நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதாங்க. உங்க மனசை சுத்தமா கேளுங்க. உங்கள் உணர்வுகளை மதிக்க ஆரம்பிங்க. உங்கள் மேலே நீங்கள் வச்ச நம்பிக்கையை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்க. இந்த நேரம் உங்களை சின்னதாக நினைக்கலங்க, உங்களோட உண்மையான மதிப்பை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கு அப்படின்னு கடந்த சில நாட்களாக உங்களுக்குள்ளே நடக்கிற மாற்றங்களை நீங்களே கவனிச்சிருப்பீங்க. சில விஷயங்கள் திடீர்னு உங்களுக்கு பிடிக்காமல் போயிருக்குங்க. சில மனிதர்களோட பழைய நெருக்கம் இப்போ சும்மா ஒரு பழக்கமாக மட்டும் உங்களுக்கு மாறி இருக்குங்க. இது எல்லாமே தப்பாக நடந்தது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வாழ்க்கை உங்களை அடுத்த நிலைக்கு மெதுவாக நகர்த்துறதுக்கு ஒரு இயற்கையான செயல்முறைங்க. நீங்கள் எப்போவுமே எல்லாரையுமே புரிஞ்சுக்க முயற்சி பண்ணீங்க, எல்லாருக்குமே இடம் கொடுத்தீங்க, எல்லாரையுமே காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க. ஆனால் உங்களை யார் காப்பாற்றினாங்கன்னு ஒரு சின்ன கேள்வி இப்போ உங்கள் மனசுக்குள்ளே எழுந்திருக்கும். அந்த கேள்வி தான் ஒரு பெரிய விழிப்புணர்வும். மீன ராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் எப்போவுமே நேரடியாக பேசாதுங்க. அது உணர்வுகளாக, கனவுகளாக, எதிர்பாராத மனங்களாக தாங்க பேசும். சமீபத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய நினச்சி கடைசி நிமிஷத்தில் செய்யாமல் விட்டுருந்தா அதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்குதுங்க. எல்லாமே நீங்கள் திட்டமிட்டபடி நடக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சில தடைகள் உங்களை தடுக்க வந்தது போன்று தோன்றினாலுமே உண்மையிலேயே அது உங்களை தவறான பாதையிலிருந்து காப்பாற்ற வந்ததாக இருக்கலாம். நீங்கள் நம்பி இருந்த ஒருத்தர்கிட்ட இருந்து எதிர்பாராத பணம் அல்லது ஒரு வார்த்தை கூட இல்லாத தூரம் வந்திருந்தா அது உங்கள் மதிப்பை குறைக்கிற விஷயம் கிடையாது. அது உங்களுக்குள்ள தேவையில்லாத சுமைகளை மெதுவாக கலற்ற ஒரு செயலுங்க. நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளோட முடிவெடுக்கிறவங்க, அதனாலேயே சில நேரங்களில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ ஒரு விசேஷமான மாற்றம் நடக்குதுங்க. உங்கள் உணர்ச்சிகளோடு சேர்த்து புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பீங்க. நமக்கு இது உண்மையிலேயே சரியா அப்படின்னு நீங்கள் கேட்க ஆரம்பித்ததே ஒரு பெரிய வளர்ச்சிங்க. இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் முடிவுக்கு வருது. முடிவுன்னு சொன்னால் அழிவில்லைங்க, அது ஒரு சுற்றம். முடிஞ்சு இன்னொரு சுற்றம் தொடங்கிறதுக்கான ஒரு நிசப்த தருணம்ங்க. நீங்கள் இப்போ தனிமையை உணர்ந்தாலுமே அந்த தனிமை உங்களை உடைக்க வரலங்க, உங்கள் உள்ளுக்குள்ள மறுபடியும் சந்திக்க வைக்கதாங்க. நீங்கள் இல்லாமல் போயிருந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் திரும்பி வர நேரம் இதுங்க. பல நாட்களாக உங்கள் மனசு சோர்வாக இருந்தாலுமே உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. அந்த சின்ன ஒரு ஒளி தாங்க உங்களை இப்போ முன்னாடி இழுத்துக்கிட்டு வருது. வெளியில எல்லாம் மெதுவாக போகிற மாதிரி தெரிஞ்சாலுமே உங்கள் உள்ளார்ந்த உலகத்தில் வேகம் கூடிக்கிட்டே இருக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எதை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுவே உங்களை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்த சங்கிலியாக இருந்திருக்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்டதே ஒரு பெரிய விடுதலைங்க. நீங்கள் எதையுமே வலுக்கட்டாயமாக பிடிச்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக இருக்க வேண்டிய விஷயங்கள், மனிதர்கள், அனுபவங்கள் எல்லாமே உங்களை விட்டு போகாமல் தானாக தங்க போகுதுங்க. போகிறது எல்லாமே ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துட்டு தான் போக போகுது. அந்த பாடங்களை சாபமாக நினைக்காதீங்க. அது உங்களை உயர்த்திக்கிட்டே போக போகிற படிக்கட்டுகள். இப்போது உங்கள் மனசு மௌனமாக இருந்தாலுமே கூட அந்த ஒரு மனம் முடிவில்லை. அது ஒரு ஆழமான புரிதலுக்கு முன்னாடி வர அமைதி அப்படின்னு நினச்சிக்கோ. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை வெளியில் இருந்து பார்த்தா சாதாரணமாகத்தான் தோணும். ஆனால் உள்ளுக்குள்ள நீங்கள் உணர்கிற மாற்றம் ரொம்ப ரொம்ப அழகானது. ஒரு காலத்தில் உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்திய விஷயங்களே இப்போ வெறுமையாக தோண ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கு காரணம் நீங்கள் தவறாக மாறிட்டீங்க அப்படின்னு கிடையாது, நீங்கள் வளர ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தங்க. உங்கள் ஆவி இப்போ ஒரு புதிய உயரத்திற்கு தயாராகுது. அதனால பழைய அதிர்வுகளோட ஒத்து போக முடியாமல் மனசு தள்ளி நிற்குதுங்க.
சில நேரம் எதுவுமே சரியில்லை அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். ஆனால் உண்மை என்னன்னா, எல்லாமே உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு போக தான் சீரமைக்கப்பட்டுட்டு இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. கண்டிப்பாக மீன ராசிக்காரர்கள் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரிங்க. தோல்வி அடைஞ்சு தீயில விழுந்தாலுமே எழுந்து வரக்கூடிய சக்தி படைச்சவங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது.